அரசியல் களம் எந்த அளவு பரபரப்பா இயங்கிட்டு இருக்கோ அதே அளவு பரபரப்பு Facebook, Twitter போன்ற சமூக வலைத்தளங்களிலும் வெளிப்படுது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு தேர்தல் குறித்த பல பதிவுகளை இந்த இடத்துல பார்க்க முடியுது. தற்போது கூட்டணிகள் அமைந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல ட்விட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு நபர் பதிவிட்டு இருக்கிறார். அதாவது மக்கள் நல கூட்டணிக்கு இனிமேல் விஜயகாந்த் அணி என்றுதான் பெயர் என இன்னைக்கு பிரேமலதா சொல்லியிருக்க அந்த விஷயத்தை கோட் பண்ணி அவர் தேர்தல் வரைக்கும் அப்போ அந்த கூட்டணி நிலைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகமா இருக்கு அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த தேர்தலை ஒட்டி தமிழகத்துல பல கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் இது தேர்தல் நடக்குதா இல்ல வருமான வரித்துறையினுடைய சோதனை நடக்குதா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கேலியும் கிண்டலுமா விமர்சனம் செய்து ஒரு பதிவை இந்த இடத்துல பார்க்க முடியுது. இந்த மாதிரியான தேர்தல் நேரத்துல அரசியல்வாதிகளையும் இந்த அரசியல் கட்சிகளையும் கிண்டல் செய்து விமர்சனம் செய்வதற்காகவே தனியான பக்கங்கள் ட்விட்டர், Facebookல இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த விதத்துல மக்கள் நல கூட்டணியோடு கை கொடுத்திருக்கிற அந்த தேமுதிக அந்த அவர்களை இணைத்து அதாவது கேப்டன் நல கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு பதிவிட்டு அதற்கென ஒரு புகைப்படத்தும் இந்த இடத்துல வெளியிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழக தேர்தல் ஆணையம் தரப்புல தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் இந்த இடத்துல அவருக்கென ஒரு பிரத்யேக பக்கத்தை வெளியிட்டு இருக்கிறாரு. அந்த பக்கத்துல தொடர்ந்து மக்களுக்கு தேர்தல் சம்பந்தமான என்ன சந்தேகம் வந்தாலும் அதற்கு உடனடியாக ட்விட்டர் மூலமாவே பதில் இந்த இடத்துல கிடைச்சிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் யாராவது தேர்தல் விதிமீறல் எங்கேயாவது பார்த்தாங்கன்னா ஒரு எண்ணுக்கு புகார் தரும்படியும் இந்த இடத்துல கொடுத்திருக்கப்பட்டிருக்கு. அந்த எண்ணில் Facebookலயும் இந்த மாதிரி பல பதிவுகளை நம்மளால தொடர்ந்து பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமா Facebook, Twitterல அரசியல் குறித்த பல பதிவுகளை இந்த தேர்தல் நேரத்தில் நம்மளால பார்க்க முடியுது.